நான் சமீபத்துல பெரியவர்களுக்காக சொல்லுகிறேன், இதுவரைக்கும் உனக்காக பேசிக் கொண்டிருந்தேன். இந்த முன்னால டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா, கொஞ்சம் சீனியர்ஸ் இருக்கிறீங்க, பிரமுகர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லுகிறேன், நீயும் வாங்கி வைத்துக்கொள். விதைகள் தான் அது இந்த வயதில் மரமாக உடனே முளைக்கும், உனக்கு கொஞ்சம் நேரமாகும், இருந்தாலும் வாங்கிக்கொள். ஏனென்றால் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை, அதை முளைக்கும். காலம்தான் அதற்காக துணை செய்ய வேண்டும். பாருங்க, சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன் குழந்தைகளை. உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விதையை தூவிவிட்டு போகிறேன். வகுப்பறைக்குள் நீ படிக்கின்ற படிப்பு மட்டுமல்ல இந்த உலகத்தை நீ சந்திப்பதற்கான படிப்பு. வெளியில் இருக்கக்கூடிய படிப்பை படி. மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். திரைப்படத்தை, சீரியல்களை, சும்மா ஜோக்குகளை பார்த்துவிட்டு இந்த மீடியாவுக்குள்ள இருந்துகிட்டு இந்த இன்டர்நெட்டை பார்த்துக்கிட்டு காலத்தை கழிக்காது. அதில் மிக சிறப்பான ஒரு செய்தியாக நீ வர வேண்டும் என்பதற்காக நீ முயற்சி செய். அதற்குள் மூழ்கி போகாத. அது அல்ல உன்னுடைய பிறப்பிற்கான நோக்கம். நான் ஒரு புத்தகத்தை படிச்சேன், 70 பக்கம் குழந்தைகளை. அந்த புத்தகம் 70 பக்கம். இங்க எத்தனை பேருக்கு புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் நாம வாசிக்கணும்னாலே அது பரீட்சைக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டதுனால நமக்கு வாசிப்புனால ஒரு அலர்ஜி வந்துருச்சு. படிக்கிறதுனால ஒரு அலர்ஜியா இருக்கு, எழுதுறதுனால ஒரு அலர்ஜியா இருக்கு. யாருக்காகவும் படிக்க வேண்டியதாக இருக்கிறது, எதற்காகவும் எழுத வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, கேள்வி கேட்கிறவன் பெரிய ஆளுங்க, பதில் சொல்றவன் அதுக்கு கீழே இருக்கிறவன். இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, நீங்க எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. கேள்வி கேட்பதுதான் கல்வியை தவிர பதில் சொல்லுவது அல்ல. கேள்வி கேள், ஒவ்வொரு கேள்வியாக எழுப்பு. ஏன் இந்த பழம் விழுந்தது? கேள்வி கேட்டாங்க நியூட்டன். நீ நானும் பார்த்தோம், அவன் கேட்டான். ஏன்? இன்ஃபர்மேஷன். ஓ, கிராவிட்டி, நாலேஜ். மண்ணிலிருந்து கிளம்பியது மறுபடியும் மண்ணுக்குத்தான் வரும். விஸ்டம். கண்டுபிடிக்கணுமா இல்லையா ஒரு விஷயத்தை? புலி முட்டமா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, வெங்காயம் மாதிரி இருக்க முடியாது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு யோசிக்கணும் இல்லையா? பார், ஒரு புத்தகம் நான் மக்களை சந்திப்பதையும் நான் இந்த உலகத்தை எப்படி சந்திக்கிறேன் என்பதையும் என்கின்ற பெர்ஸ்பெக்ஷன், என்னுடைய பார்வையை மாற்றுது பாருங்க ஒரு புக்கு. அந்த மாதிரி ரஸ்கின் எழுதிய புத்தகம் தான் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை மாற்றியது. தாய் என்கின்ற ஒரு நூல் தான் கலைஞருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. நீ எதை வேண்டுமானாலும் படி, ஆனால் படி என்கிறேன் நான். பார், அந்த புத்தகத்திற்கு பெயர் எனக்கு என்னமோ அதற்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கணுங்க அந்த புக்குக்கு. ஆனா நம்முடைய லிட்ரேச்சரை யாருமே கொண்டாடுறதே இல்லை. ஏன் தெரியுமா? வாசிக்கின்ற பழக்கம் நம்மிடத்திலே இல்லையே. யார் யாருக்கோ நோபல் பரிசு கிடைக்கிறது. கீதாஞ்சலிக்கு கிடைச்சது. நான் போன சாந்தி நிகேதனுக்கு அந்த நோபல் பரிசு காணாம போயிடுச்சான். அங்க இல்ல, யாரோ தூக்கிட்டு போயிட்டான். எங்கெங்கயோ இருக்குது. இந்த பிஎம்ஓ சிஎம்ஓ எங்கெங்கயோ போகும்போது அங்கெல்லாம் பரிசா கொடுக்கறாங்க. வாங்கிட்டவங்க எல்லாம் வராங்க, இன்னும் அது கொடுக்கப்படல. நம்ம தாகூருக்கு கிடைச்ச நோபல் பரிசு காணும். அதுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கணும் அந்த புக்குக்கு. அந்த புத்தகத்தின் பெயர், அதை எழுதியவர், அது வந்த இலக்கியத்திற்கான மூலமொழி தெலுங்கு. எழுதியவர் கேசவ ரெட்டி. அந்த நூலினுடைய பெயர் அவன் காட்டை வென்றான். அந்த நூலை மொழிபெயர்த்தவர் எத்திராஜுலு. அந்த புத்தகத்தை வாசிக்கிறேன் நான். 70 பக்க புக்குங்க, இத்துணூண்டு. ஒரு பன்றி மேய்ப்பவனின் கதை. இதுல என்னங்க ஒரு பன்றி மேய்ப்பவன் போய் நம்ம வாழ்க்கையை வழிகாட்டிட முடியுமா? இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமா? பாருங்க, நான் ஒரு 2 நிமிடங்களுக்குள் அந்த புத்தகத்தினுடைய சாராம்சத்தை உனக்கு சொல்றேன். ஒரு 10-12 பன்றிகளை வைத்து மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிழவன், அவனிடத்தில் வேலை செய்யக்கூடிய, அவனுக்கு பேரனாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவ்வளவு சிறுவன், அவ்வளவுதான், 2 பேர். அவரிடத்தில் 2 பெண் பன்றிகள். அதுல ஒரு 2மே சினை. ஒன்னு குட்டி போட்டுருச்சு 2 நாளைக்கு முன்னால. இன்னும் ஒன்று சினை நிறைய இருக்கிறது, இன்றைக்கோ நாளைக்கோ குட்டி போடும். குட்டி போட்டுருச்சுங்கிறதுனாலேயே கொண்டாடி தீர்க்கிறான் கிழவன். அவனுடைய அந்த தொழுவத்திற்குள் நிறைய பன்றி குட்டிகள் வந்துவிட்டன என்கின்ற சந்தோஷம் அவனுக்கு. துள்ளி குதித்து விளையாடி கள் குடித்து மயங்கி கிடக்கிறான். அடுத்த நாள் காலை அந்த சிறுவன் அந்த பன்றிகளை மேய்த்து கொண்டு வெளில போயிட்டான். போய் சாயந்தரம் 6 மணி ஆச்சு, இன்னும் திரும்பல. அந்த போதை தெளிந்து எழுந்து உட்காருகின்ற கிழவன் தன்னுடைய அந்த தொழுவத்திற்குள் பன்றிகள் இல்லாததை பார்த்து கிளம்பி தேடி போறான். வழியில அந்த சிறுவனை பார்க்கிறான். எல்லா பன்றிகளும் இந்த கிழவனை சுற்றுகின்றன, அந்த தாய் பன்றியை தவிர. அது காணோம்.
இங்கதாங்க கதை ஆரம்பிக்குது. ஐயா, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தை வழி நடத்தக்கூடியவர்கள், அதிகார நிலையில் இருக்கக்கூடியவர்கள், தத்துவ ஞானிகள், குருமார்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம். அந்த ஆளு கையில ஒரு பெரிய ஈட்டிய வச்சுக்கிட்டு, இடுப்புல ஒரு சின்ன கத்திய வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க இந்த தாய் பன்றியை தேடி. தாய் பன்றிக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அது குட்டி போட்டுருச்சுன்னா அது கிட்ட யாரையும் வரவிடாது. குத்தி கிழிச்சிரும், சாவடிச்சிரும், உயிர் தான் போகும். சிங்கம் கூட ஒன்னும் அவ்வளவு செய்யாதுங்க, பன்றி அப்படி செய்யுமா. இவன் என்ன செய்யறாங்க, போய் தேடுறாங்க. என்ன ஜேர்னி தெரியுமா குழந்தைகளே? நீங்கள் எதையோ பார்க்கிறீர்களே, காட்சிகளாக பார்க்கிறீர்களே. நீங்கள் அந்த கற்பனை திறன் உங்கள் மனதிலே விரிய வேண்டும் என்றால், அந்த பயிற்சி இருக்க வேண்டும் என்றால், யாரோ ஒருவர் கண்டு கழித்த காட்சியை பார்க்காமல் புத்தகங்களை வாசித்து நீங்கள் அந்த காட்சியை உங்களுக்குள் உருவாக்கி கொள்ளுங்கள். அதை விட மிகப்பெரிய பேரு வேறு யாருக்கும் கிடைக்காது, மனிதர்களை தவிர என்பது என் எண்ணம். பாருங்க, அவன் போறான். ஒரு குருவி இருக்குங்க, அது ஒரு கேரக்டர். அந்த குருவி சத்தம் போடுது. அது எப்ப சத்தம் போடனா, ஏதாவது அப்நார்மலா நடந்துச்சுன்னா சத்தம் போடும். அந்த சத்தத்தை வைத்துக்கொண்டு அவன் அந்த பன்றியின் இடத்தை கண்டுபிடிக்கிறான். போறாங்க, போய் பார்த்தா 10 குட்டி போட்டிருக்கு பன்றி. ஆசையில கிட்ட போறான் பாருங்க, அந்த பன்றி இவனை கொதறி தள்ளிடுது. ரத்தம் வழிய ஒரு மரத்துல ஏறி நின்னுக்கிறான். உரு 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 உருன்னு சுத்துதுங்க கீழே. எத்திராஜுலு அதை மொழிபெயர்த்திருக்கக்கூடிய விதம் இருக்கு பாருங்க, அவ்வளவு பிரமாதமா மொழிபெயர்த்திருப்பார். கீழே சுத்துது, மேல உட்கார்ந்துட்டே இருக்கான். இவன் சொல்றான், என்ன கொன்னது போதும், போய் அந்த குட்டிகளை பார், அதற்கு உன் தேவை இருக்கிறதுன்னு கெஞ்சுவாங்க அந்த பன்றி கிட்ட. அந்த பன்றி போய் உட்காந்துரும். இந்த குருவி இருக்குல்ல, இந்த பீக்லாக் குருவி, அது கத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்து நரி வந்துரும். அது ஒரு கேரக்டர்னு சொன்னல. சில பேரு தேவையோ தேவையில்லையோ ஒரு விஷயத்தை பேசிட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் பேசுறதுனால சில பேருக்கு லாபம், சில விஷயம் பேசுறதுனால சில பேருக்கு நஷ்டம்ல. அந்த நஷ்டம் அங்கே நடக்கும். அதனால அவன் அந்த குருவியை கொல்வான். அவன் கொல்லும் போது சொல்லுவான், நான் எனக்கு உதவி செய்த அந்த குருவியை எதற்காக அது உதவி செய்ததோ அதை காப்பாற்றுவதற்காக கொல்ல வேண்டி இருக்கிறதுன்னு பேசுவாங்க. பெரியவர்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதை கொலை செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன், ஆனால் எனக்கு அந்த எண்ணம் இருக்கவில்லைன்னு துடிச்சிட்டு நிப்பான் பாருங்க. 2 நரி வந்துடும். 2 நரியில இவன் கீழே இறங்கினா தன்னைதான் பன்றி குறி வைக்குங்கிறதுனால ஒரு நரிய கொன்னுடுவாங்க கத்தி அடிச்சு. இன்னொரு நரி என்ன பண்ணும், அந்த பன்றி கொன்னுடும். அது இல்லாத 3வது 4வது நரின்னு பின்னால வந்து 2 குட்டியை எடுத்துட்டு போயிடும். 8 குட்டி இருக்கோங்க. திரும்பி பாப்பான் பாருங்க, 10 நிமிஷத்துல 50 நரி வந்துடும். 50 நரியிடம் இருந்து அந்த 8 குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் தான் கீழே இறங்கினால் தான் முடியும். ஆனால் தான் கீழே இறங்கினால் தாய் பன்றி தன்னை கொன்றுவிடும் என்பதற்காக அந்த கிழவன் தாய் பன்றியை கொல்லுவான். 8 குட்டிகளை காப்பாற்றுவதற்காக தாய் பன்றியை கொல்லுவான் அந்த கிழவன். தாய் பன்றியை கொன்னுட்டு சொல்லுவான், இந்த தலைமுறையை காப்பாற்றுவதற்காக நான் பொன்னாக வளர்த்த என் தாய் பன்றியை நான் கொன்றேன்னு அழுவாங்க அந்த கிழவன். கடைசியா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் விரட்டிட்டு எடுத்துக்கிட்டு ரத்தம் வழிய ஊர் தேடி வருவான். அவனால முடியாது, வயது காரணமாக கால் தள்ளாடும். வெள்ளி முளைக்கின்ற நேரத்தில் மயங்கி கீழே விழுவான். கண் விழித்து பார்க்கின்ற பொழுது அந்த தட்டுல 8 குட்டிகளுக்கு பதிலாக 8 பிண்டங்கள் இருக்கும். அதை பருந்து சாப்பிட்டு தீர்த்திருக்கும். அவன் தள்ளாடியபடி கண்ணீரோடு வந்து அந்த குடிசையில் சாய்வான். அப்பொழுது அந்த சிறுவன் அவன் காலடியில் வந்து நிற்பதாக கதை முடியும். இந்த கதைக்கு அவன் காட்டை வென்றான்னு பெயர் வச்சாங்க அந்த எழுத்தாளன். ஏன் தெரியுமா? ஒன்றை ஜெயிப்பதல்ல குழந்தைகளே வாழ்க்கையின் வெற்றி, ஒன்றுக்கு தோற்பதல்ல வாழ்க்கையின் வெற்றி, ஒன்றை சந்திப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்பதனை அவன் காட்டை வென்றான் என்கின்ற அந்த கதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. குழந்தைகளே, வாழ்க்கையை சந்தியுங்கள். வெற்றியோ தோல்வியோ எது இருந்தாலும் கவலை இல்லை. யார் ஒருவர் துணிச்சலாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் வாழ்க்கையை சந்திக்கிறார்களோ அவர்கள்தான் ஜெயிக்கிறார்கள், அவர்கள்தான் வெற்றி கொள்கிறார்கள், அவர்கள்தான் இந்த வையத்திற்கு தலைமை ஏற்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.